சீட்டை பற்றி யாரும் பேசல. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க நிறைய சீட்டு கேட்போம் அப்படின்னு எங்கேயும் சொல்லல. முதன்மை செயலாளர்கிட்ட உங்களை போல நிருபர்கள் விடாம திரும்ப திரும்ப எத்தனை சீட்டு தான் நிற்பீங்கும் போது 8 இடங்களிலே வெற்றி பெற்றால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த 8 இடங்களிலே போட்டியிட வேண்டுமெனில் அதை விட கொஞ்சம் கூடுதலாகத்தான் கேட்க வேண்டி வரும். 10 12 கேட்க வேண்டி வரும் என்று சொன்னதைத்தான் பெரிய செய்தியாக 12 தொகுதிகள் மதிமுக கேட்கிறது என்று நான் அந்த வார்த்தையவே எங்க உயர்நிலை குழுவிலேயோ எங்க செயற்குழுவிலேயோ பயன்படுத்தல. ஆனா இன்றைக்கு நேற்று மாலை பத்திரிகையிலே ஒன்றை போட்டிருக்கிறார்கள். 25 இடங்களை எந்தெந்த இடம் என்று அடையாளம் கண்டுவிட்டார் பொதுச் செயலாளர். அதிலே இருந்துதான் இடம் கேட்பார்கள் என்று அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சூட ஒரு டீயை குடிச்சிட்டு கண்ணுக்கு தெரியாத கற்பனைகளை எல்லாம் எழுதி ஏடுகளில் வெளியிடுவது நியாயம்தானா? இதுவா பத்திரிகை தர்மம்? நான் 25 என்ற வார்த்தையை எந்த இடத்திலும் உபயோகப்படுத்தவில்லை. ஆனால் நாங்கள் 25 இடங்களை பொறுக்கி அந்த இடங்களிலே வேலை நடந்து கொண்டிருப்பதாக கற்பனையாக என்னென்ன நினைக்கிறாங்களோ டேபிள்ல உட்கார்ந்து கற்பனையா எழுதிட வேண்டியது. அப்படித்தான் அதை எழுத வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி நண்பர்கள் அந்த கேள்வியை கேட்கிறீங்க. நாங்கள் எண்ணிக்கையை அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அம்மாதிரி நாங்கள் தொகுதிகளை தேர்ந்தெடுத்து வேலை நடக்கவும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.